கோவிந்தம் தண்ட கோவிந்தம் தாத்தா பின்னாடியே கட்டி வந்துடும். ஆமா காளிஜராஜன் என்ன ஒரே கூட்டமா இருக்கு. ஆமா ஆமா எல்லாம் தாத்தா பாகத்தான். எல்லாம் இப்படி உட்காந்துருக்கா. என்ன பண்ணி சொல்ற, தூங்க சொல்லியா? என்ன பார்க்க வேணும்ல, என் முகத்தை என்ன பார்க்கணும் பார்க்கணும்ல. பார்க்க வேண்டியாலே எத்தனையா முகத்தை சுண்டே முடிச்சுட்டு இருக்கவாளை விட தூங்குற வாழ்க்கை தான் நன்றி சொல்லணும். நம்ம மேல நம்பிக்கை வச்சு தூங்குறேனே, நாடகத்துக்கு வந்திருக்க, நாடகம் நடக்கும், நம்ம நிம்மதியா தூங்குவோம். தூங்கிட்டு இருக்கா, முடிச்சுட்டு இருக்கா பார். ஏன் உட்காந்துருக்கா? காசை கொட்டி கொடுக்குறமே, நாடகத்துக்கு வந்திருக்காளே, வா நல்லா நடிப்பாளா இல்ல ஓபி அடிப்பாளா அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. ஓபி அடிப்பாரா இல்ல ஓபில போய் அடிப்பாரா? திரேதாயுகம் திரேதாயுகம் தோமரயுகம் கலியுகம். இந்த கலியுகத்துல அதாவது அரைக்குறை ஆடை அணிந்து அப்படி இப்படி நடிக்கிறது சில பேருக்கு பிடிக்கும். புராணங்கிறது சில பேருக்கு பிடிக்கும். சில பேர் பாட்டு கேட்கவே தூங்குவா, சில பேர் பாட்டு கேட்காமே தூங்குவா. இதெல்லாம் மனோபுரத்தை பொறுத்ததுல அப்படின்னு நினைக்க கூடாது. அம்மா வந்தா உட்காந்தா பார்த்தா முடியல எந்திரிச்சு போயிட்டா, அதெல்லாம் பெருசா நினைக்க கூடாது. தூங்குறவாளை எழுப்புவா. யார் எழுப்புவா? பக்கத்துல உள்ளவாளை எழுப்புவா. எந்திரா, மணி 5:30 ஆயிடுத்து. எப்பாடி எந்திரா, எத்தனை மணிக்கு? மணியால 5:30 மணிக்கு விடிஞ்சுட்டுதோ விடிஞ்சுட்டுதோ, எழுந்திருக்கோம் எழுந்திருக்கோன்னு ஒருத்தர் எழுப்புவா. அப்ப இந்த ஊருக்கு விடுவு காலம் வந்துடுது, இந்த ஊர் நல்லா இருக்கும், சிரமங்கள்லாம் போயிடும். 5:30 மணிக்கு வா பாடுவா. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும்பா. யார் சொல்றா? லோகத்துல யாராவது சொல்றாளா? இந்த நாடகத்துல உள்ளவாதான் சொல்றா. அதனால ரெண்டு அம்பி தொண்டு நாடகத்தையே வச்சு விட்டுருக்கா. ஊரெல்லாம் செழிப்பா இருக்கிறது, தேங்கமெல்லாம் நல்லா இருக்கிறது. நியாயமா போறவங்க வாத்தால வேண்டிட்டு போவாங்க. அந்த ஒரு நாள் திரிபுரோகத்தில் அந்த விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக அந்த விஸ்வாமித்திரர் தேவேந்திரனுக்கு வேண்டி உடனே தேவேந்திரன் கட்டளையிட்டதன் காரணத்தினாலே அக்னிபவானாகிறான் காலகண்டனாகவும் என்னுடைய மனைவி சுடர்மடையானவள் காலகண்டியாகவும் நாங்கள் சென்ற இடங்களில் எல்லாம் தீப்பறிபடுகின்ற காரணத்தினாலே அந்த வர்ணனே முத்தையராகவும் ஒவ்வொரு மூலகத்திற்கு வந்து அரிச்சந்திரனுடைய மனைவி மைந்தன் அதாவது சந்திரமதி தேவதாசன் இருவரை வழியாக்கி அந்த தேவதாசனை மேல வனாந்திரம் அனுப்பி இருக்கின்றோம். இதுவரையிலும் அண்ணர்களிடத்தில் பொய் என்ற வாசகத்தையே வாங்க முடியும். என்ன போய் சொல்லியா? லோகத்துல நல்லதுக்கும் சொல்றா, கெட்டதுக்கும் சொல்றா, தனக்கு சாதகத்துக்கும் சொல்றா, இப்படி எல்லாம் பொய்யே வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா 5 வயது அறியாத பிராயத்தில் உள்ள குழந்தை கூட பொய்யே சொல்ல மாட்டேங்கிறான். தெரியல, பொய் சொன்னாதான் வாழலாம். எப்ப சாவ போறோம், இனிமே என்ன இருக்கு, எப்படியாவது பொழைக்கிறதுக்கு வழி இருக்காண்டா ஒரு தடவை ஒரு பொய்யாவது சொல்லலாம். நான் மனித பொய்யே வாழ்க்கையா வாழக்கூடாது.
அதிலும் இந்த ஹரிச்சந்திர நாடகத்தை பார்க்கக்கூடியவா அவர் 100 பொய் சொல்றவா 50 பொய்யாவது மறந்துடணும். 50 பொய் சொல்லிக்கலாம். 50 பொய் சொல்றவா அதுல பாதி சொல்லலாம். 25 பொய் 25 பொய் சொல்றவா ஒரு 10 பொய் சொல்லலாம். 10 பொய் சொல்றவா 5 பொய் சொல்லலாம். அது ஃபுல்லாவே இருக்கணும். ஏன்னா அவன் வாழ்நாள்ல நிம்மதியா சந்தோஷமா எந்த விதமான இடர்பாடு இல்லாம வாழ்ந்துருப்பான். ஏன்னா ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு பல பொய் சொல்லணும். பொய்யே சொல்லாம இருக்கும் பொழுது எந்த தவறு நேரம்னா மனைவியா இருந்தாலும் மக்களா இருந்தாலும் எல்லா பேரும் இருந்துட்டு சந்தோஷமா எல்லாமே நான் சில என்னடா ஒண்ணு புரியாம போகுது. அதாவது 2 பேர் இது போல நாடகம் பார்க்க போறாங்க. நாடகத்தை பார்த்துட்டு காலையில வரும்பொழுது பேசிட்டு வந்தாலும் ராத்திரி பூரா நாடகம் பார்த்திய நோக்கு என்ன தெரிஞ்சது? எனக்கு என்ன தெரிஞ்சது? ஆபத்துக்கு பொண்டாட்டி அனுபவிக்கலாம்னு தெரிஞ்சது. அதுல இன்னொருத்த முன்னாடா அட அறிவற்றவனே, எத்தனை இடர்பாடு வந்தாலும் கொண்ட லட்சியத்திலிருந்து வலுவாம இருந்ததுனால இறுதியில சிவபெருமானோட கடாட்சம் கிடைச்சது. அதனால நல்லவாளுக்கு அடுக்கடுக்கா சோதனை வரும், இறுதியில இறைவன் கைவிட்டதே இல்லைங்கிறதுக்கு உதாரணமான அவன் சொன்னான். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் மதிக்கும் இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் இளம் கூட உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் மதிக்கும் மரியாதா தலைவாசல் தெரியாதே என்று பாரமுள்ள மனிதருக்கு அவை சொட்டது அதில் அர்த்தமும் உள்ளது. பரமசிவன் கருத்தில் இருந்து பாபம் கேட்டது கருணா சௌரியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து வந்தால் எல்லாம் தெரிகிறது கருணை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. Hey!
ஓ ஆமா சரி வந்து ஆரம்பிச்சப்போ எல்லாம் நிறைய இருந்துருவோ அப்ப என்ன ஒன்னும் காணுமே எங்க எங்கேயும் போகலாம், அதாவது வீட்டுக்கு தான் ஆமா இப்ப என்னமோ பருத்தில சூற உண்டது மாதிரி பாதி எல்லாம் சாஞ்சி கிடக்கு. சரி அது போயிட்டு போகுதுங்க. இருந்தாலும் இந்த கிழமை எப்போ தொலைமாடு பார்க்கலாம் தொலை மாட்டான் ஐயா. அவன் செத்தானா எனக்கு நிம்மதி. ஆனா ஒண்ணுங்க, நான் அவங்க வீட்டுல வேலை பார்க்கறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் இல்லை, ஏன் அவரு போற சோத்துக்கா இல்லை அவருக்கு கொடுக்குற பணதாசிக்கா இல்லை அவரோட நான் உழைக்கணும்னு இருக்கிறனா எல்லாம் இந்த தாத்தாவோட மனைவி இருக்கு பாருங்க, தாத்தா பொண்டாட்டி. அதனாலதான் நான் இது வரைக்கும் இருக்கிறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ இங்கதான் இருக்கிறியா? என் கோயில்ல இருப்பா. நான் ஒன்னு என்ன இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே. ஏன் தாத்தா வயசாயிட்டதோட இன்னொன்னு புத்தியே இல்லையா உனக்குதான்? என்னையா முடிய முடிச்சுட்டு இருக்க? ஆசமா பருவம் என்னது அறிவு இருக்கிறாங்க. என்னது வயதான காலத்துல தாத்தா வந்திருக்கானே அவ உட்காரணுமே, அந்த ஆஷாட படம் எடுத்துன்னு வந்து ஆஷாட வாக்கி நேரம் போடுவோம். இதை நீ முன்னாடி சொல்லி இருக்கணும்ல. இது தெரியணும்டா. வயதானவா வயோதிகமா உள்ளவா அவளால நடக்க முடியல, காடு வாங்குறது வீடு போகுறது. காடுதான் வாங்குறது. நீ போனேன்னா அதுதான்டா விஷயமே இருக்கு. வீடு போகுது, வீட்டை விட்டு வெளியே எங்காச்சும் கிளம்பி போக முடியாதானே? சின்ன குழந்தையில இருந்து என் அகத்துல சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சரி, அதுல பாரு உன் தாயார வேற நான் வேலை விட்டுருக்கேன். என்னது அவட எங்க அம்மாவை நீ வேலை விட்டியா? வேலைக்காரியா இருந்தா வேலை விட்டுறதா இல்லையா? ஓ, வேலை பார்க்கும்போது வேலை சொல்லியிருப்பீங்க. இடத்துல வேலை பார்த்துருக்கேன். சரி, இப்போ உன்னை நிக்க வச்சு பேசுவா குழந்தை நீ. ஆமா, நான் இங்க வந்தேன் பார்த்தேன். தட்டாத்தி மூலையில அந்த ஈசானிய மூலையில 4 கால் மண்டபம் ஒன்று இருக்கு. கிராம முக்கியஸ்லாம் பார்த்து எல்லாம் பேசி முடிச்சுட்டேன். யாருக்கு? முத்தைய திருவள்ளுவர் இருக்கா, அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி வைக்கணுமா இல்லையா? ஆமா, அது கிரேகாரம் பண்ணி உன் மேல எழுதுதான் முடிவு பண்ணிட்டோமோ. எங்க தட்டாத்தி மூலையிலயா? எனக்கா? அந்த ஈஸ்வர மூலையில 4 கால் மண்டபம் ஒன்று நிற்கிறது. அப்பல மதிய நேரத்துல கொஞ்சம் இளவயதில் உள்ளவெல்லாம் அங்கே கொண்டு வந்து வண்டி நிறுத்திட்டு அங்கே சரக்கெல்லாம் சாப்பிடுவா. எல்லா பேரும் உனக்கு துணையா இருப்பா. 4 கால் மண்டபம் எங்க இல்ல? இந்த தட்டாத்தி மூலை முனையில இருக்கு. ஆமா, யாரு சுடுகாடு? யாரு எழுதுற அதான் எழுதி வைக்கலாம். நீனா அங்க வந்துதான் சேருவா. அப்பயும் நான் உனக்கு அங்கதான் எழுதணும். இரு, சீக்கிரம் ஆசை தட்டுவா. சேர்க்கு வேற கடுக்குறது. அடுப்புல வெடுப்புல கொண்டு விட்டு போ. இந்தா ஆளை கடுத்து போட்டு தோடா. இதுல உட்கார முடியுமா? உட்கார முடியுமா? உனக்கு வயசாயிட்டுல குத்திருக்காயா? ஆமா, போடுன்னா போட்டேன். போடுன்னா போட்டேன். ஆமா, இப்படி போடாத, திருப்பி போடு அப்படி சொல்லு. கிளிப்புள்ள. ஆமா, நீ கிழிக்கிற புள்ள, நீ தக்கிற புள்ள. தூக்கிய தலையில அப்படி சொல்லு. இது உங்ககிட்ட இருக்கிறதோட சிவனு போய் எங்காச்சும் முச்சந்தில உட்காந்துருக்கலாம். ஐயா உட்காரியா? பார்த்து நிஜமா உட்காரு. அதுக்குதான் பூண்டு அதிகமா போட்ட ரசத்தை சாப்பிடாதான்னு கேட்டியா? மகாதேவா, மகாதேவா, நிஜமா மகாதேவா. மெத உட்காரு. செவிட்டு முண்டம் குசவுறான் பாரியா? அதுதான் நான் சொன்னேன், ரசத்தை குடிக்காத ரசத்தை சாப்பிடாதன்னு சொன்னேன். வாயு பகவான் பதிலாக யாரு? வாயு
பகவான் வருகிறார். இப்போ நீ விட்டது வந்து வாயு பகவானா? ஆமா. இப்போ நாங்கள்லாம் விட்டா குஷியா? பெரியவா விட்டா பெருமாள் விட்டதுக்கு சமம். உன் வாய் பெரிய வாய் தான். அது ஒண்ணும் இல்லடா. சரி அது போயிட்டு போகுது தாத்தா. அகத்துல பெருங்காயம் போட்ட பாயசம் கொஞ்சம் விட்டுடா. ஓஹோ, அதான் இந்த மாதிரி 2 மீட்டர்ல கிழிச்சிட்டு கிடக்குறியா? என்னம்பி? தாத்தா நான் உன்னை ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும் இருந்தேன் தாத்தா. என்ன விஷயம்? அது இன்னைக்கு தான் தாத்தா எனக்கு புரிஞ்சுது. என்னது? ஒன்றும் இல்லை, உனக்கு இப்போ வயசு என்ன? நான் சொல்றேன், நீ வரல விடு. வரல கொண்டு போய் உன் பொண்டாட்டியை விட சொல்லு. இல்லடா ஏன் உன் வயசே நீ சொல்லியா? கொஞ்சம் போடுறேன். பிங்களா, காளையத்தி, நர்மதா, குந்திவி, சித்திரபானு, சிவபானு, குஷ்பு, குஷ்பு, ஜெயமாலினி. நான் உன் வயசே கேட்கிறேன், நான் குஷ்பு ஜெயமாலினி எல்லாம் பேசுறேன். என்னது? எம்புதா வயசே கேட்கிறேன்யா. என்ன வயசு கேட்டா எம்புதுங்கிறான். சரி உனக்கு எம்புனுச்சுன்னா எனக்கு என்ன படுத்து கிடக்கா? ஓய் வயசை சொல்லியா? 80 தாண்டா. நேற்று இரவோடு 79. ஓஹோ, இன்னைக்கு வந்து 80. அப்படி சொல்லு. அப்புறம் 80ங்கிற. சரி உனக்கு 80. சரி மாமிக்கு வயசு என்னப்போ? நல்லா சத்தமா சொல்லியா? சுபானு, சோபகிருது, சூத்திரகிருது, சித்ராகிருது, கமலா லட்சுமி எல்லாம் பொம்பளை பிள்ளை வேறியா? விரல விட்டுருக்கேன்டா. விரல விட்டுக்கிட்டே இரு தம்பி. எகத்துக்காரிக்கு இப்பதான் 40. 40. 40. ஏய் 40. ஓ மாமிக்கு 40. மண்ணு போனா சொல்லு போன. சரி உனக்கு 80. அவங்களுக்கு 40. எப்படி 40 வயசு வித்தியாசத்துல நீ கல்யாணம் பண்ண? என்ன லவ் பண்ணியா? லோகத்துல யாரை விட்டுட்டு வேணாலும் யாரு வேணாலும் சாகலாம். சரி. அதாவது தாயை விட்டுட்டு பிள்ளை சாகலாம், பிள்ளை விட்டுட்டு அம்மா சாகலாம், அப்பா சாகலாம், அண்ணன் சாகலாம், தம்பி சாகலாம். சரி. ஆனா சம்சாரம் செத்து போயிட்டா எல்லாமும் போயிடுது. சரி. அதனால எனக்கு மொத்தம் 7 தாரம். யாருக்கு? எனக்கு தான் 7 தாரமா? என்ன உழவர் சந்தை வச்சிருந்தியா இல்ல 100 நாள் வேலைக்கு ஆளு சேர்க்கிறியா? அதெல்லாம் இல்லடா. முதல் தாரம் கல்யாணம் பண்ணேன். சரி. அவ மூச்சு விட மறந்துட்டான். மூச்சு விட மறந்துட்டுனா 2ஆவது தாரம் கல்யாணம் பண்ணேன். சரி. அவ செத்து விட்டான். முதல் தாரம் மூச்சு விட மறந்துட்டான். 2ஆம் தாரம் செத்து விட்டாடா. மூச்சு விட மறந்துட்டான்னா என்ன, செத்து விட்டான்னா என்ன? ரெண்டும் ஒன்று தானே? இல்லையா, அவன் வேற இவன் வேற. என்னடா போட்டு குழப்பம் அந்த கிழவன். சரி 3ஆம் தாரம். 3ஆவது தாரம் கல்யாணம் பண்ண தம்பி. சரி. சிவலோக பதவி எடுத்துட்டான். நீ எங்க எம்எல்ஏ பதவியில் இருந்தியா? ஓய் சிவலோக பதவின்னா மேலே பிடிச்சா? தம்பி. சரி 4ஆம் தாரம். தம்பி 4ஆவது தாரம் கல்யாணம் பண்ணேன். பரலோகத்துக்கு போயிட்டான். ஏன் உனக்கு என்ன மூல நட்சத்திரமா? ஏடா எல்லாத்தையும் சாவிட்டான் இருக்கு. 5ஆம் தாரம் 6ஆம் தாரம் எல்லாம் போய் சேர்ந்துடா. சரி இப்போ இந்த 7ஆம் தாரம் பண்ணி அது என்னாச்சு? தாண்டா கிளிடா. ஆஹா, அப்போ ஒன்று செய்ய. என்ன பண்ற? காலையில் எடுத்துக்கிட்டு நாளைக்கு சாயந்தரமா நேரம் எங்க போறேன்? நன்னிலம் பஸ் ஸ்டாண்டு போயிடு. அங்க போய் உட்காந்துக்கிட்டு போட்டினா கிளி சீட் எடுக்கும். நீ பாட்டில் வசூல் சேர்த்துக்கிட்டு வந்துடலாம். கிளியே ஒரு உதாரணத்துக்கு சொல்றது. கிளி மூக்கு எப்படி இருக்கும்? வளைச்சிக்கிட்டு இருக்கும். அது வளைச்சிக்கிட்டு பவள மாதிரி இருக்கும். ஓ அந்த மாதிரி சிறப்பா இருப்பா. அது போல புரட்டப்பெரும் போல இருக்கும். சரி அது போயிட்டு போகுதாத்தா. ஏன் அது இது அந்த கதையை விட்டு சொந்த கதையை பேசுவானே. மாமியை கொண்டு போய் பொண்டாட்டில் விட சொன்னீங்கல்ல, மாமியை கொண்டு போய் விட்டேன். அந்த இவர் இருக்காருல்ல நரசிம்ம ஐயா, அவர் பையன் கோதண்டராம இருக்காருல்ல, அவர் வீட்டுல கதாகால
அலட்சியம் பண்ணா. சரி மாமி போய் கதை கேட்க உட்கார்ந்தா. சரி இந்த ஆளு நின்றுக்கிட்டு செஞ்சாரு ஆ, கதைய. ஆ, மாமி போய் உட்காந்துட்டு கேட்டா. மணி 2 இருக்கும். ஆ. உட்காந்துக்கிட்டு கேட்ட மாமி படுத்துக்கிட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டு, இந்த ஆளு நின்றுக்கிட்டு செஞ்சவன் உட்காந்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டான் ஏய், கதைய. ஆ, 5 மணி ஆயிட்டு ஆ, கதை முடிஞ்சு போச்சு. சரி கதை முடிஞ்சா என்ன பண்ணணும்? வந்துடணும். வந்துடணும்ல. ஆமா என்ன பொண்டாட்டி வச்சு கொடுத்துட பண்ற? என்ன இல்லை நான் தெரியாம தான் கேட்கணும். என்ன விஷயம் இன்னும் ஒரு நாளை கட்டி தெருவில் விட்டுக்கிட்டு உட்காந்துக்க. ஏய், என்னடா சொல்லிட்டு இருக்க? பாய் உன் பொண்டாட்டி போய் அடுத்த ஆத்துல படுத்துட்டியா? இப்பதான் அவனுக்கு கிளம்புதா. கதாகாட்சம் கேட்க போன இடத்துல படத்தை நித்திர பண்ணிட்டாளா? ஆமா. என்ன உலவாய மூடுனாலும் ஒரு வாய மூட முடியுமா? முடியுமா? ஆனா என்ன எப்படிப்பட்டவா? ம். இவா மனைவிக்கு ஒரு அப்ப பேர் வரலாமா? வரலாமா? சீக்கிரமா போய் அவனை அழைச்சிடுவா. ம். 2ல 1 அத்திட்டு விட்டான் தாத்தா. அவ்வளவுதான். நீங்க போங்க, நான் போய் மாமியா படுத்து நித்திர பண்ணது உண்மையா பொய்யா? அவன் வந்தவங்க என்ன கேட்கணும்? படுத்தி ஓடி. ஏண்டி அகத்துக்காரி படுத்தி ஓடி. அவ்வளவுதான். சீக்கிரம் அழைச்சிடுவா. அவன் வந்த உடனேயே தாத்தாவை கூப்பிட்டு. சரி நீங்க போங்க, நான் வந்த உடனே கூப்பிடுறேன். முத்து போயா? என்ன இது யார் சொன்னதுன்னு கேட்டானே என்ன சொல்றது? நான் சொன்னேன்னு சொல்லாத. ஏன் இதுக்குதான் நான் உண்மையை சொல்றது இல்லை. நான் இதெல்லாம் சொல்றதுனால நான் உட்கார்ந்து இருக்கிறது சொல்லிட்டு நான் போய் குடும்பம் கலைச்சேன். குடும்பத்தை நான் கலைச்சி நீ பார்த்துருக்கிறியா? பிரிச்சு வச்சாலும் அப்ப நான் கலைச்சி விடுற. ஆமா உங்க அப்பா 100 கிலோ எடுத்தான்னு நினைக்கிறேன். யார்? நான் எங்க அப்பா? பாத்து நீ போவதா வந்தவன மாமி வந்தவன நான் கூப்பிடுவேன். போயா குடும்பம் கட்டுறான். மச்சம் கிழவனுக்கு ஒரு ஆப்பு, மாமி வருவா அவளுக்கு ஒரு ஆப்பு வச்சோம்னா 2 செக்க பேரும் பிறந்துட்டு கிடக்கும். நடுவில் நின்று நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டியதான். மாமி அம்பிக்கிட்டு நின்னா நெட்டி எடுத்துப்பா. அங்க உள்ள என்ன பண்றீங்க? இப்பதான் சாணி போடுறீங்களா? எல்லாம் மணி 3 தாண்டா. அதுல சாணி இருக்கு. ஏ மாமி குளிக்கிறீங்களா? அவன் பாரு இந்த நேரம் நான் பாரு மாமி குளிச்சு பார்த்தது இல்லையா? நான் பாப்ப தினமும் என்ன பண்ணுவாங்க? மொட்டை மாடியில நின்னுக்குவேன். மாமி உள்ள பாத்ரூம்ல குளிப்பா. எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு அப்படியே அப்படியே குண்டு குண்டா தக்காளி பழம் மாதிரி கை காலெல்லாம் இந்த குண்டு குண்டா. ஏமாமே குளிச்சுக்கிட்டா இருக்கிறீங்க? குளிச்சுக்கிட்டா இருக்கீங்க? அப்படியே சும்மா வாங்க. இல்ல சும்மா அப்படியே புடைய கட்டிட்டு வாங்க. சீக்கிரமா வாங்க 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 வாங்க.
என்ன நம்பி பண்ணிட்டு இருக்க? வண்டி ஓட்டுறாங்க. என்னங்க கிழமை பொண்ணுல வச்சு வேலை விடுறோம், நீங்க பொட்டுல வச்சு விடுறீங்க. ஏன் தம்பி மாமி வந்துட்டேன், சீக்கிரமா வர்றதுலையா மாமியை பார்க்க? பாலக்காட்டு ஏண்டா அபிஷ்டு சரி கட்டுக்க போற நோக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? பாலக்காட்டு பக்கத்து அப்படி பாடணும் பாட்டு. நீ என்னமோ மாமி மாமின்னு சொல்லிட்டு இருக்க. மாமி அப்படியே நின்று அசலாம இது என்ன கொடவாசி பெரிய கோயில் ஆமையா மாமி ஆட்டாம நின்னுங்க மாமி. ஏன் தம்பி தொங்க விடுங்களேன். என்ன முகம் அப்படி இருக்கு உங்களுக்கு? முகம் எது அப்படியே நின்னுங்களேன். சொல்றேன் அப்படி கையை தொங்க விடுங்க. ஆமா நான் உங்களை கொண்டு கையை தொங்க விடுங்க. நான் உங்களை பிறந்தாத்துல கொண்டு விட்டேன்ல. ஆமா அப்போ ரெண்டும் சமமா தானே இருந்துச்சு. எது ரெண்டும்? நான் தொங்குதாது. ஏன் தம்பி தோப்பனார் வீட்டுல பண்ணி போட்டிருக்கா, அதனால பண்ணி போட்டுட்டு வந்திருக்கேன். உங்க தோப்பனார் வீட்டுல பண்ணி போட்டாங்களா? ஏன் தம்பி ஆரம் பண்ணி போட்டுட்டா. ஏன் தம்பி இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? இல்ல ஒண்ணு மேல இருக்கு ஒண்ணு கீழே இருக்கையா? அப்படி இல்ல தம்பி, இது புகுந்து வீட்டுல இருந்து போட்டாங்களா, இது வந்து தோப்பனார் வீட்டுல இருந்து போட்டேன்னா அதனால போட்டுட்டு வந்திருக்கேன். சரி அதை போயிட்டு போங்க. ஏன் சிரிக்கிற? நீங்க வந்து சிரிக்காம பேசணும். மாமி கிட்ட பேசும்போது சிரிக்க கூடாது. வயிற்று எரிஞ்சா தண்ணி ஊற்ற வேண்டியதானே? தண்ணியை ஊற்றி பார்த்து மறுபடியும் எரிஞ்சுக்கிட்டு தான். ஏன் நீங்க முன்ன மாதிரி இப்போ இல்லைம்மா. ஏன் தம்பி அப்ப ரொம்ப உடம்பெல்லாம் இல்லாம இருந்தது, இப்ப கொஞ்சோண்டு துரும்பா இழைச்சி போயிட்டேன். கொஞ்சோண்டு துரும்பா? என்னடா எத்தனை டன்னு இருக்கு? ஏமாமே நீங்க முன்ன மாதிரி இப்போ இல்லைம்மா நீங்க. ஏன் தம்பி இன்னைக்கு என்ன அழகு இல்லையா? இல்ல மாமி முன்ன மாதிரி அப்படி இப்படி இல்லையா? அப்படி இப்படிதான் இருக்கலாம்னு பாக்குறீங்க, ஆனா இல்ல. அப்புறம் எப்படி தம்பி இருக்கிறது? சின்ன பிள்ளையில என்ன வச்சிருந்தது மாதிரி இப்போ இல்ல. போனா போகுது சின்ன குழந்தையாச்சுன்னு உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச்சு பேசிட்டு இருக்கேன். நோக்க கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கிறதா? என்ன வச்சுன்றா? சின்ன பிள்ளையில நான் அழுதுனா என்ன பண்ணுவீங்க? பால் கொடுப்பேன். இப்ப பால் கொடுக்க மாட்டீங்க. ஏண்டா நோக்கு பல்லு முளைச்சு போயிட்டுது. அப்ப சின்னோண்டு குழந்தையா இருந்தா குடங்கையில அணைச்சு போட்டு பால் கொடுத்தேன். இப்ப பால் கொடுக்க முடியுமா? கடையில போய் தினமும் போய் நான் லப்பர் வாங்க முடியுமா? எதுக்கு லப்பர் விழுந்து கடிச்சு போடுற? எந்த கம்யூனிட்டி சொன்னாங்க? முன்னாடி எல்லாம் பசுமால் போட்டு தாங்க பால் கொடுத்தேன். இப்ப எல்லாம் கல்ல பால் போட வேண்டியதா இருக்கு. நான் லப்பர் எல்லாம் கடிக்க மாட்டேன். கொண்டு போய் 30 ரூபா கொடுத்தேன்னா ஒரு மூட்டை கொடுப்பாங்க. என்னது இருக்கு அந்த ஊர்ல இருக்கு. மூளையை கிள்ளிட்டு சப்பிட்டு தூக்கி எறிஞ்சிருவான். மூளையை கல்லுமா? சரி அது வேண்டாம். சின்ன பிள்ளைல ராத்திரியில தூங்குவோம்ல, ஆமா, அப்ப என்ன பண்ணுவீங்க? குடங்கில அணைச்சு போட்டு படுத்துட்டேன். இப்ப படுக்கவே மாட்டீங்க. ஏண்டா அப்ப சின்னோண்டு குழந்தை இருந்த குடங்கில அணைச்சு போட்டு படுத்துட்டேன். இப்ப அணைச்சு போட்டு படுக்க முடியுமா? அப்படியே அணைச்சு போட்டு படுத்தாலும் நீ சும்மா இருப்பியா? உடனே காலை போடுற. காலை போடுறேன்னா காலை போடுறதா நீங்க உடனே சிரிக்கிறாங்க. ஆமா, காலை போடுறதா உடனே நீங்க போக வேண்டாம். சரி, நேரா கங்கலாஞ்சேரி வாங்க. அந்த சிந்து காலை போட்டா 500 ரூபா. ஐயோ எனக்கு தெரியாது. நாட்டு காலை போட்டா 400 ரூபா. எருமை காலை 200 ரூபா. ஏன் தம்பி அந்த காலம் சொல்லல, தூங்குறச்ச காலத்துக்கு மேல போடுற. அப்ப அந்த காலம் மேற்கு அதெல்லாம் தெரியாது. தெரியாது. ஒரு நாளைக்கு போய் பாருங்க தெரியும். சரி சரி வாங்க. நான் என்னமோ காலத்துக்கு அப்பயே தாத்தா சொல்லுவாரு, முத்தி எனக்கு பேச்சு கொடுக்காத, முத்தி எனக்கு பேச்சு கொடுக்காதன்னு. உனக்கு பேச்சு கொடுத்த பாரு என்னைய சொல்லணும். ஆமா, நீ பேச்சு கொடுத்ததுக்கு நான் ஒரு எப்படி ஒரு கஷ்டம் மாதிரி இருக்கான். சாது தெரிஞ்சு போது மாமி. மாமி ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா இல்லையா?
என்ன தம்பி சொன்னதானே எனக்கு தெரியும். நீங்க நீங்க பொறுமையா பொறுமையா மாடு வளர்த்தீங்கல்ல, மாடு ஆமா காலை கண்ணு போட்டுருக்கு. காலை கண்ணு போட்டிருக்கா? காலை கண்ணு போட்டுருக்கு. காலை கண்ணு போட்டிருக்கு. ஆமாங்க. பசு மாடு காலை கண்ணு போட்டிருக்கீங்களா? அந்த காலை கண்ணை பால் கறந்து காப்பி போடுன்னு சொன்னாரா? நான் போய் காப்பி போட்டுருக்கேன் பாருங்க. போய் காம்புல பால் கறந்தியா? பால் வந்துதா? பால் வந்துதா? நான் செம்புல தண்ணி எடுத்துட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுட்டு போய் மாடு கறக்க போனேன்ல, போய் மாட்டை கண்ணுக்குட்டியை ஊட்ட விட்டு கண்ணுக்குட்டி எடுத்து கட்டி விட்டு அப்படியே மாடுல தண்ணி அடிச்சல்ல. சரி, தண்ணி அடிச்சு தலை பார்க்கற ஒரு காம்பு தான் இருக்கு. ஐயோ ஆமா, அந்த மாட்டுக்கு எத்தனை காம்பு? மாட்டுக்கு எத்தனை காம்பு அம்மி நீ சொல்ற அம்மி? மாட்டுக்கு 5 காம்பு. கழுதைய பார்த்துட்டு சொல்லலாம். ஏண்டாமே பசு மாட்டுக்கு 4 காம்பு இருக்கிறது. ஆனா இதுக்கு ஒரு காம்பு தானே இருந்துச்சு. நீ பார்த்தது வந்து பசு மாட்டை பார்க்கல, நீ வேற ஏதோ மாட்டை பார்த்துருக்க. 4 காம்பு 3 காம்பு சொத்தே. இல்ல மாமி, அப்படி இழுத்து பார்க்கணும். பாலே வரலையே. பாலே வரலையா? இழுத்து விட்டா சொல்லிட்டு போடுது. நீ எந்த காம்பு பார்த்து என்ன காரணம் தெரியாது. தாத்தா பாருங்க. பாயோட இந்த கிழவன் கொட்டுக்குள்ள நின்னுக்கிறான் ஐயா. உன் கொட்டுக்குள்ள போனது மாடு அறுத்துட்டு போட்டு நான் அந்த நேரம் போய் பால் கறக்க போயிருக்கிறேன். அத்தோட விட்டுடு. சரி விடுங்க. சரி தம்பி, சரி, அது போயிட்டு பிறந்தாத்துக்கு போய் மாசம் 3 ஆகுறது. மாசம் 3 தம்பி என்னடா மாசம்? தம்பி சீலா அப்படி ஒண்ணும் தெரியலையே. எந்த பக்கம் பாக்குற? இந்த பக்கமா? ஏய், நான் என்ன சொல்றேன், மாமியை ஒண்ணே கேண்டில் போடு. கேண்டில போட வேண்டாம், தூக்கி கொண்டு போய் நம்ம கங்கனாச்சேரி ஆறு இருக்குல்ல அதுக்குள்ள போட்டு பாரு. ஸ்கேன் போட்டு. ஏண்டாமே புகுந்தாத்துல இருந்து பிறந்தாத்துக்கு போய் தங்கியிருந்த நாள் கணக்கு 3 மாதம். எப்படி தங்கியிருந்த நாள் கணக்கு 3 மாதம். தங்கிச்சா? தங்கி இருந்த நாள் கணக்கு 3 மாதம். என்னது இந்த கிழவன் இங்க இருக்கான், உங்களுக்கு அப்படி இப்படி இருக்கிறதுக்கு நானும் இங்க இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி 3 மாசம்? ஏண்டாம்பி புகுந்தாத்துல இருந்து பிறந்தாத்துல போய் தங்கியிருந்த நாள் கணக்கு 3 மாதம். அதுதான் எப்படிங்கிற என்ன இங்க இருந்து இந்த கிழவன் ரிமோட் கண்ட்ரோல் விட்டான். இல்ல தம்பி, அங்கேயே போய் தங்கியிருந்த தோப்பனார் வீட்டுல போய் விருந்தாடியா போய் தங்கியிருந்த நாள் கணக்கு 3 மாதம். போவாங்க போய் இருந்து தங்கி இருந்த 4 கணக்கு, அங்க தங்கி இருந்த 4 கணக்கு 3 மாசம். சரி, என்ன பில்லு கட்டு கருப்பா இருக்கா? ஐயோ என்ன நம்பி ஆச்சு? என்னாச்சு? யா அதை காய்க்கிற இடம் பூக்குறேன். கற்பாய்க்கும் மாசம் 3. மாசம் 3? எப்படி நம்பி மாசம் 3ன்ற? இந்த கிளை கம்யூனிட்டி பண்ணணும். என்ன நம்பி தாத்தா அப்படிலாம் பேசக்கூடாது. ஆமா, வயசாயிட்டுதானே. வயசாயிட்டுனா சும்மா இருக்கணும்ல. என்ன பண்ணாரு? நீங்க பொருளாதாரத்துக்கு போயிருங்கல்ல. ஆமா, நீங்க போனதுல இருந்து கற்பாய்க்கும் தாத்தாவுக்கும் மியா 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 மியான்னா எனக்கு புரியலையே. தெரியலையா? மியா கியா மியானா லவ்வு தான். லப்பா அப்படின்னா கற்பாய்க்கு தாத்தாவுக்கும் லவ்வு. எப்படி நம்பி? எப்படியா? எனக்கு தெரிய வராது. உங்களை என்ன ஒரு செய்யல. சரி, எப்படி தெரியுமில? எப்படி நம்பி? ராஜா பொண்ணு அடிவாடியம்மா ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியினில் ஆடடி குலுங்க குலுங்க ஆடடியோ.
இப்படிதான் கட்டி பிடிக்குதுதா? நான் மாமின்ன மாமிட்ட இப்படிதான் விளையாடுறதா? நானா விளையாடுறேன்? அப்புறம் கற்பாய்கிட்ட போய் தாத்தா அந்த மாதிரி விளையாடுறாரு. தாத்தாவை பிள்ளை மாடிட்டு இருக்கா? பாடிட்டு உங்க சுங்குடி சேலை இருந்துச்சுல, சரி அதை தூக்கி கற்பாய்கிட்ட கொடுத்துட்டா. புடவை தூக்கி கொடுத்துட்டாரா? ஐயோ, தாத்தா வரச்சு என்ன கேட்கணும்? ஓய் பிராமணால், ஓய் பிராமணால். ஓய்னா உங்க ஆய்வு. சரி பிராமணால் பிராமணால் புடவைய தூக்குனீரா? புடவையே தூக்குனேலா? அவ்வளவுதான். யார் சொன்னது கேட்டா முத்தியன் தான் சொன்னான். இதுக்குதான் நான் இந்த உண்மையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றது இல்லை. சரி தம்பி, என்ன சொல்லணும்? நீங்க பிறந்த பிறப்பு மாதிரி இருக்கிறீங்க. நான் திறந்து சொல்றேன். ரொம்ப திறந்துடாத தம்பி எதை? மனச. இதை சொல்றதுனால இந்த உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் சொல்லுதுவா. நான் போய் குடும்பம் கலைச்ச பயணம். யாரு உட்கார்ந்துருக்கா? இந்த உட்கார்ந்து இருக்கல யாரு? சித்ராக்கா. சித்ராக்கா. சத்தியமா சொல்றேன், நான் பிரிச்சுதான் வைப்பேன். சரி பரவாயில்ல தம்பி. தாத்தாவை கூட்டியாந்து விட்டுட்டு நீ உள்ள போடாம்பி. ஓ, தாத்தாவை கூப்பிடாம்பி. ஊட்டியாந்து விடணும். 50 ரூபா பணம் கொடுங்க. மாமி வந்திருக்காரு, தாத்தா சொல்லி தாத்தா வந்துருவா. அப்படி சொல்றீங்களா? ஓய் தாத்தா, நினைப்பே இருக்க கூடாது. பேச மாட்டேன், பேசாதீங்க. நான் கோவமா இருக்கேன். சொல்லுங்க, நான் கோவமா இருக்கேன். பாருங்க, நேக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நேக்கு என்ன குறைச்சலா இருக்குது நல்லா பாருங்க. நேக்கு எதுல குறைச்சேன்? நேக்கு போய் துரோகம் பண்ணிருக்கேன். மொத்தம் வந்தப்போ மூச்சு போன மாதிரி கிடந்தான். இப்போ மானியை கண்டோன்னா மண்டி கட்டி ஆடுறான். இப்பதான் தெரியுறதா ஏன் இந்த கோவம்னு? உங்களுக்கு நல்லா தெரியாது நான் ஏன் அது கோவமா இருக்கேன்னு. நேக்கு போய் துரோகம் பண்ணிருக்கல. நீங்க நல்லா இருப்பீங்களா? நாசம் வந்து போவேன். ஏன்னா நான் ஏன் கோவமா இருக்கணும் உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சாதான் புரிஞ்சிருமே. புகுந்தாத்துல இருந்து பிறந்தாத்துக்கு வர முடியல. அக்கறை கம்மியா காரி புழு துப்புறது. காரி முயிரா? ஏன் காரி முயிரா? ஏன் காரி? நீங்க பண்ண காரியத்துக்கு தான். குத்துக்கள் மாதிரி நான் இருக்கச்ச நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? 6 தரம் கல்யாணம் பண்ண 7ஆம் தரமா குத்துக்கள் மாதிரி என்னைய கல்யாணம் பண்ணிட்டு இந்த காரியத்தை பண்ணி வச்சிருக்கல. நீங்க நல்லா இருப்பீங்களா? இன்னைக்கு எதுல குறைச்சன்னு கேக்குறேன். அழகுல குறைச்சலா, ஆடையில குறைச்சலா, அதுல குறைச்சலா, எதுல குறைச்சன்னு கேக்குறேன். சும்மா பேசாதீங்க. பாருங்க, அப்படியே கொலை பண்ணிடுவேன். லோகத்துல பொண்ணா பிறந்தவன் கொலை பண்ணிட்டு இருக்கா. நீ அந்த நிலைக்கு தேடி என்னை கொண்டுட்டு போயிட்ட. கதாநாயகி கேட்க போகும்போது படுத்தி வழியோடி அப்படியே நீங்க தலையெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு. ஆத்தை நம்மள மாதிரி நாத்தி நம்மள அடிக்க வர கரப்படி சிங்கத்தை நம்மள முடிக்க வர எப்படி நம்மள சேர கட்டி மாசை நம்மள ரட்டாத்து நுண்ணுண்டு ரத்த கட்டி வலிக்கறான்னு சொன்னாலே நிஜமா எடுத்து. ஏன்னா நிஜமா எடுத்து போ. நீங்க பண்ண தப்பு. நீங்க பண்ண ஏன்னா நீங்க பண்ண தப்ப வண்ட மறைக்கிறதுக்கு என்னைய மேல குத்தம் சொல்றீங்களா? உங்களை பத்தி நேக்கு தெரியாது, உங்களை பத்தி நேக்கு தெரியாது. நேக்கு அப்படியே வர ஆத்திரத்துக்கு அப்படியே பொண்ணு புள்ளாவர். நீங்க புடவை தூக்குறீங்களா? புடவை தூக்குறீங்களான்னு கேக்குறேன். என்னது? அது உங்களுக்கு தான். நான் புடவை தூக்குறேன்.
கேக்குறேன்? நீங்க புடவை தூக்குனீங்களா? நான் என்ன கேக்குறேன்? படுத்தலான்னு கேக்குறேன். உங்க மேல சத்தியமா எனக்கு படுக்க தெரியாது. நான் தூக்குறதே இல்லையடி. ஏன்னா நான் படுத்ததே இல்லைண்ணா. குழப்பமா இருக்க. ஆமா. ஓகே, யார் சொன்னா? நீக்கு முத்தியம் தான் சொன்னா. வச்சிட்டேன்டி ஆப்பு. நான் அடுத்த படுத்து உங்கள்ட்ட யார் சொன்னது? அவன் தான் சொன்னான். கூப்பிடுங்க தம்பிய. நான் கூப்பிட்டு வர மாட்டேன். நீ கூட. தம்பி கிட்டு. சம்போ அவெல்லாம் இறந்து போயிட்டாடா. ஏன் அவரை கூப்பிடுற? ஆமா. இதா. சாக்கியம் என்ன முனியா? இதா. எங்க போனான்னு கேக்குறீங்க? இதுடா. இவன் பண்ணி அடிக்கிற வேண்டாம. இதுக்கு வைத்தியர் போயிட்டு போறோம். என்ன அம்பி முத்தையா? ஆமா, சின்னதா இருக்கு. இப்போ 404 செக்ஷன் போட்டு உனக்கு தூக்கு தண்டனை. ஓய் திருப்பிக்கோ. பிபிகோ ஓய் நீ ஏதாவது எசக்கி பிசுக்கா பேசுனா பெரிய விபச்சாரம். நாசமா போறதுனால என்ன ஏய், நாசமா போ. இது வந்து கோர்ட்டு. ஏன்னா அகத்துக்கார் ஏன்னா யாராவது முந்து போய் ரெண்டு பேரை அடே அடே முந்து போய் ரெண்டு பேரை கூப்பிடுறீங்க. முந்து கட்டா கட்டி தூக்கிட்டு போவோம். ஒரு வேலை வந்துட்டோம். இப்போ 404 செக்ஷன் போட்டு உனக்கு தூக்கு தண்டனை. குழந்தை குறுக்க பேசுனா உனக்கு இப்போ 440 எம்பேத்தியா ஒன்னாறு மணிக்கு மேல் பக்கமா இருக்கிறது. உனக்கு மரண தண்டனை. ஐயோ டேய், அகத்துக்காரி. சரிபட்டு வராது. வாட்டி சொன்னேன் வட்டிக்கு கொடுத்து வாங்குறவாள் திருப்பி தரமாட்டேங்கிறேன். ரொம்ப சிரமத்துல என்ன இருக்கிறோம். தம்பி தாத்தா நீங்க என்னமோ கேட்டுட்டு இருக்க? வாடா போடான்னு சொன்னா ஒரு தூக்கு தண்டனை. சரிமா அகத்துக்காரி அழகாடா நாயமா வரடா நேக்கு மாவள தாங்க மாட்டேங்கிறதுடா. நெஞ்சு தாங்க மாட்டேன். அவனுக்கு நெஞ்சு தாங்க முடியல. உனக்கு வேண்டாம். இப்ப யார் நீ? நான் வந்து நீதிபதி. அகத்துக்காரி ஏன்னா அவன் நீதிபதியா இருக்கான். முத்தையா ஏய், shut up. அதாவது இது வந்து நீதி கோர்ட்டு. கோட்டா இந்த கூட்டுக்குள்ளதான் நிக்கணும். நீ இந்த நாம கூட்டுக்குள்ள ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தோமா? சரிண்ணா. அதுக்கு நீதிபதியா வந்திருக்கான் தீர்த்து வைக்க. பாட்டி சொன்னேன். கணம் நீதிபதி அவர். எனக்கு கண்ணல்ல லேசானா இருக்கு. பாட்டி சொன்னேன். அப்படின்னா உள்ள கோமணம் கட்டிட்டான்னு ஏண்டா? கேக்குறேன். ஓய், காலையில நீ தானடா அதை துவைச்சு போட்டது. உன் பேர் என்னையா? டேய், இதெல்லாம் பெரிய தவறு. நேக்கு குழந்தைகள்ல பேரை எங்க இருந்து வருவான்? இல்ல, உன்னுடைய பெயர் நாமம் நாமதேகம். நாகதேகம். என்னுடைய பெயர் நாமதேகம் காலகண்டர். காலகண்டர் காலகண்டர் கணம் நீதிபதி அவர்களே. எனக்கு லேசாதான் இருக்கு. அதாவது மரியாதை வைத்து. ஓஹோ, அதாவது ஒய்ஃப் நேம். சரி. இல்ல நான் அதை கேட்டுக்கிறேன். பாட்டீஸ்வர் நேம் மாடம். ஆனமா. ஏண்டா அம்பி முத்தையா? என்ன கேக்குறேன்னு எனக்கு புரியலையா? இல்ல என்ன நம்பி எடுத்துக்கணும். கோட்டு கோட்டு. பாட்டீஸ்வர் நேம் அப்படின்னா உள்ள சட்டி போட்டுருக்கேன். டேய், வர்றா. அகத்துக்காரி ஏண்டா அவன் ஆசைப்படுறான் ஒரு நாளைக்கு அவனை கழட்டி புள்ளு. உன்னுடைய பெயர் நாமம் என்ன? என்னுடைய பெயர் காலகண்டி. காலவண்டி. மணிக்கு காலவண்டி. 4 மணிக்கு கேட்டு தெளிவா சொல்றா. டேய், உன்னுடைய பெயர் என்ன? கேட்டு தெளிவா சொல்றா. கவலைப்படாத. சரி, காலவண்டி. உங்களுடைய விளக்கென்ன? என் ஆத்துக்கார் படவே தூக்கிட்டா. இலக்கண்ணே. டேய், அவன் என்ன காராம்பூசி காரணத்துல வச்சிருப்பா. என்னது விளக்கு என்ன? உன்னுடைய வழக்கு என்னம்மா? ஆத்துக்கார் படவே தூக்கிட்டா. சரி. ஓய் உன்னுடைய வழக்கு படுத்ததாக வழக்கு. எங்க போய்? கதாநாட்டியம் கேட்பதற்காக பிறந்தாத்துக்கு போயிருந்தோம். ஆமா. அங்க கதாநாட்டியம் கேட்டு எந்த இடத்துல ராமானுஜகாரகத்துல நித்திர பண்ணிட்டான். இதுதான் உங்க வழக்கு. அவன் அங்க படுக்கலாமா? வழக்கலாமா? அதுதான் என்னுடைய வழக்கு. இது வந்து மேசட்டு கோட்டுக்கு போனாதான் நடக்கும். தீர்ப்பாகும். இங்க நான் மேசட்டு கோட்டுக்கு போன் பண்றேன். இது ஹலோ. இப்ப நடந்தது சமாதான போட்டு. ஆமா, இங்க நான் மேசட்டு கோட்டுக்கு போன் பண்றேன். 73 8
போட்டு தீர்ப்பு வழங்குற வரைக்கும் ஒண்ணு சேரக்கூடாது. ஹலோ ஹலோ, யாருங்க பேசிட்டு? நான் மாயன கத்துட்டு பேசுறேன். சரி எவனே ராம நம்மளை கொடுத்துட்டாங்க. சரி உங்களுடைய வழக்கு என்ன சொன்னீங்க? உடனே தூக்கிட்டா. உங்களுடைய வழக்கு படுத்ததாக என் கட்சிக்காரர் வீட்டிலிருந்து நீங்கள் அர்த்தாத்துக்கு போகும்பொழுது படுத்ததாக என் கட்சிக்காரனுடைய வழக்கு. எனது கட்சிக்காரி அர்த்தாத்துக்கு போயிருக்கும் பொழுது படுத்ததினால் படுத்தார் என்பது வழக்கு. நீங்க படுத்தீங்களா? இல்ல நம்ம நேக்கு படுத்து நீதிபதி அவர்களே, என்னிடம் வரும்பொழுது வேகமாகவோ என் மனைவி போகும் பொழுது அமைதியாக படுத்தீங்களா? இல்ல தம்பி தூக்கலையா? இல்லை. படுக்கல படுக்கலன்னு நோக்கு தெரியும். எனக்கு தெரியும். நீ தூக்கலையா? இல்லை. தூக்கல படிக்கல இல்ல தம்பி நான் பார்க்கல. மனம் என் மீது இசை வந்து பாடுது. மனம் என் மேடை மீது இசை வந்து பாடுது. யார் வந்தது இங்கே, யார் இசை வந்து பாடுது. ஏன்னா போடா ஏன் தெரியுங்களா? ஒண்ணும் நடிமா சொல்லுங்கண்ணா. கிச்சாலும் முழுக்கச்சுமா வாங்கிருங்க. கிச்சாலும் மேல வந்து எடுத்துருங்க. சரி முழுக்கச்சு இருக்கா? கூப்பிடுறப்பா. கூப்பிடுங்க. நல்லா இருக்காளா? சந்திரமுகி சந்திரமுகி அம்மா அம்மா வென்று அழகு துடித்தாலும் அம்மா அம்மா நடிகரே என்னை அடிமை கொண்டவரே, அம்மா நடிகரே என்னை அடிமை கொண்டவரே, என் பாடலோ பாடல் சிந்தியா மூக்குமா அழுத்துட்டு இருக்க. ஏண்டியம்மா பொம்னாட்டியா பிறந்தவ நெத்தி நிறைய பொட்டை வச்சுண்டு கொண்டை நிறைய பூவை வச்சுண்டு நல்லா அழகா லட்சணமா இருப்பான்னு பார்த்தா இப்படி ஏண்டா அடி முத்தையா? இந்த கிராரியா கட்டி போடு, அது காலைக்கு நிக்குன்னு சொன்னல கேட்டானா? குத்தி பெருசு செஞ்சுட்டு போவியா? முத்திரையா போனது மாமி மாமியா என்ன மாடுன்னா கொண்டு சுத்தம். முத்தி ஆசமா வெண்ணா வெங்கம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கணும்? சிரிச்சமும் சீதையும் நாட்டுக்குமா இருக்கும். ஆமா காலையில இருந்து அம்மா ஸ்நானம் பண்ணிருந்து அம்மாவோட சனிகாலத்துல போய் அம்மாவை கும்பிட்டு வெற்றில வட்ட கிளம்பிட்டு சரி அது என்ன நினைச்சாலுதோ யாரு நினைச்சாலுதோ என்னன்னு தெரியல. நீதான் உயிரோடு அதான் நீ சொல்ல முத்தி கணக்கத்துக்கு சென்ற என் குழந்தை பாம்பு கடித்து இறந்து விட்டது. கணக்கத்துக்கு சென்ற குழந்தை பாம்பு கடித்து இறந்து விட்டன. கவலை
முத்தே கனகத்துக்கு சென்று என் குழந்தை அரவன் தீண்டி இறந்து விட்டதுன்னு சொல்ல போயிட்டுதா காடகத்துக்கு சென்றவன அரவன் தீண்டுச்சாயா அருவாளை குடிச்சிட்டாளா அருவானா அவனை கடிச்ச பாம்பு இவனை உண்டு பிடிக்கப்படாதா கனகத்துக்கு சென்று என் குழந்தை நாக சரிப்பம் தீண்டி இறந்து விட்டதுன்னு சொல்ல ஏண்டா நாம செருப்பம் தீண்டி அப்படிட்டானா நாதஸ்வரம் உயரமா எல்லாம் அவன் வாயில வச்சு பாம்பான்னு ஊதுவானோடா ஐயோ மகமாய் நீ எதுக்கோ கருதியா நாதஸ்வரம் கத்துனானா அவன் கண்ணை குத்தி நோண்டக்கூடாதா முத்தையா சர்ப்பம் தீண்டி விட்டதுன்னு சொல்ல சர்ப்பம் தீண்டி அப்படிட்டானா இப்ப காட்டுல சர்பத்தெல்லாம் போடுறாளா இல்ல இல்ல அந்த ஒயின் ஷாப் வச்சிருக்காங்க இப்போ 2 பாட்டில் வாங்கிட்டு வரணும் பாப்பா வரியா பாம்பு யார் சொன்னது யார் சொன்னது அந்த அந்த மாமி சொன்ன நாடு வீட்டுல பாம்பு கனகத்துக்கு சென்று என் குழந்தை பாம்பு கடித்து இறந்து விட்டனப்பா. பாம்பு கடிச்சு குழந்தை இறந்து போயிட்டானா? குழந்தை எடுத்து குழந்தை செத்தே போயிட்டானா? ஐயோ பணம் எடுதே ஏன்னா ஏன்னா காணத்தை கிச்சன் அனுப்புனே என்ன அவன் நல்ல பாம்பு கடிச்சு குழந்தை இறந்து போயிட்டானா? குழந்தை செத்து போயிட்டானா? எல்லாம் வீட்டுக்கு போனா எவன் வீட்டாட்டிய வேணாலும் கட்டி பிடிச்சாடுவாங்க ராஜபரம்பரில் வந்தவன் ராஜ தந்திரி வேலை செஞ்சிருக்கா கிச்சான காலகத்துல ஒளிஞ்சிருக்கு சொல்லிட்டு தப்பிச்சு போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை பண்ணிருக்கா கூடாது குழந்தை போய் இப்ப பார்க்க முடியாது அதனால அகத்துல 1008 வேலை கிடக்கிறது. குழந்தை கனகத்தில் இருந்திருக்கிறான். நான் குழந்தை எடுத்து தகனம் செய்து விட்டு வந்து விடுறேன். ஏண்டியம்மா ஒரே ஒரு குழந்தை போனா போயிட்டு இருவிட என்னதானே இந்த குழந்தை போனா இன்னும் 9 குழந்தை பெற்றுட்டு போகலாம். ஒரு குழந்தைக்கு இப்படி அழுதுட்டு அம்மா பெற்றவங்களுக்கு தெரியும் பிள்ளையோட பெருமை நட்டவங்களுக்கு தெரியும் பயிரோட பெருமை என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா? ஐயோ ஏன்னா எனக்கு மானம் வேண்டுமா அவன் என்ன கேட்டா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அவன் என்ன தெரியுமா கேட்டுட்டா நட்டனுக்கு தான் தெரியும் பயிரோட அருமை பித்தனுக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை நோக்க என்ன தெரியும்னு கேட்டுட்டா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ நட்டனுக்கு தான் தெரியும் பயிரோட அருமை பெத்தனுக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை உங்களுக்கு என்ன நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. இப்ப இங்க நேக்கு ஒரு புள்ள கொடுங்க. இப்ப 9 மாதம் 30 நாள் போகட்டும் அழகான ஆண் குழந்தை எழுப்பு சம்பளம் மாதிரி பேருக்கத்தான் போகுது லோகத்தில் உள்ள அனைத்து பேரும் ஒரு கை போடுது என்னமோ புள்ள கொடுக்கணும்னா மண்ணாக்க எடுத்துட்டானே கேரி பண்ணிட்டா அவனுக்கு நீ அனைத்தும் பார்க்க சொல்லு அப்படியே ஓடி போய் செப்பத்தோட எடுத்து சீக்கிரம் மாமே தண்ணி அடிப்பீங்களா? எனக்கு பழக்கம் இல்லப்பா. தெரியாதா? எனக்கு தண்ணி அடிச்சு பழக்கம் இல்லை. ஐயோ பொம்மநாட்டியா பிறந்தவனுக்கு தண்ணி அடிக்க தெரியாதா? தண்ணி அடிக்க தெரியாது. அதுதான் அடிப்பீங்களா? எங்க நன்னில ஒயின் ஷாப்ல கிணத்துல
அவ வாழை கைத்து பிடிச்சி இழுக்கும் பொழுது தாத்தா வாழை தண்ணி வாங்கி தொட்டிய அந்த நடுவு வெளிச்சத்துல எப்படி நிரப்போம்? நேரம் அவளுக்கு தண்ணி அடிக்க தெரியாதுல்ல? அடுத்துக்காரி கொஞ்சம் வாடி, கொஞ்சம் வாடி, அந்தந்த யாரந்த வாடி, கொஞ்சம் வாடி வரமா தெரியாத வேலையில செய்து காண்பிப்பதா சொல்லித்தான் வாங்கிக்கிறேன். தாத்தா இங்க வா, ஏண்டா அப்படியே உட்காரு, உட்காரு உட்காரு, ஏண்டா உட்காரங்க சொல்றேன். என்னடா இங்க செய்தி வைக்க வேண்டாம். மானு தூக்க போறான்ல, ரெண்டு பேரும் பாப்போம். என்னத்த தூக்க சொன்னீல, அவன் எதை தூக்க போறான்? எதை எதை தூக்க போறான்? கொடத்தை தூக்க போறான். கொடத்தையா? நான் ஜலம் தட்ட போறேன், நீ உட்கார்ந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. எப்படி வேணாம் அண்ணா பாத்துக்கோ. அண்ணாட்டியா பிறந்தவ எல்லாரும் நல்லா பாத்துக்கோ. நல்லா நல்லா பாத்துங்க. பொம்பளைங்க எல்லாம் பிறந்த நீங்க எல்லாரும் நல்லா பாருங்க. அடக்க வடக்கமா அப்படிதான் ஜலம். ஆமா, அடக்கன்னா மாமிட்ட கத்துங்க. ஆமா, தண்ணி கோட்டையில எடுத்து தங்க நின்னு கொண்டா மாமி போடுச்சுல, மாமி போடுச்சுல, எது இப்படி கங்கராஞ்சேரி இப்படி ஆரி மாதிரி அந்த மாதிரி போவாதீங்க. இந்த மாதிரி பொறுமையா அப்படி அன்னை சொன்னமா நன்னைய மகன தண்ணி கொண்டு இருக்கிறது சொல்லுங்க. அகத்துல ஒரு வேலை பார்த்தா மறு வேலை என்ன பண்றதுன்னு கேட்கறதா கேட்கறது அடுத்து என்ன வேலை? அகத்துல என்ன வேலை இருக்குது? அடுத்து வேலை கேட்கணும். நீங்க என்ன அப்படி கேட்கறீங்க? அடுத்து என்ன வேலை? வயசாயிட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இருக்கலாம். தாயே திறக்கக்கூடாது, அவள்தான் நீங்க பேசவே கூடாது. அடுத்த அகத்துல என்ன வேலை இருக்குன்னு கேட்கறதா கேட்கறது பேசவே கூடாது. அம்மா என்ன வேலை? என்ன நல்ல பாவா கிடக்குறது? அகத்துல ஒரு வேலை பார்த்தா மறு வேலை என்ன வேலை பாக்குறதுன்னு கேட்கறதா கேட்கறது இல்லையா? என்னடி அம்மா தேவா என்ன பேசப்படாதுன்னு இருக்கா? என்ன பேசப்படாதுன்னு சொல்லிருக்கா? அகத்துக்காரி என்ன பேசப்படாதுன்னு அப்படியே நடிக்கிற அப்படியே நீங்க உட்காருங்க. நடிக்கிறதுனால தானே இருக்கு 4000 ரூபாய் சம்பளம். என்ன அப்படி கிடுகிடு என்ன தாயத்துல பண்ண பொம்பளை என்ன திருநூறு போய் அடிக்கிறதுல பச்சை கலர் பண்ணி எடுத்து வராங்க. சானியா அம்மா ஆகிறதுக்கு அப்படியே கண்ணுக்கு பஸ் திரும்பி விடுவோம். கண்ணஞ்ச இது என்ன சீக்கிரம் போடுங்க போடுங்க போடுங்க. சட்டி உடஞ்சு போயிடுச்சு. ஐயோ 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 மாமி சட்டி இது வாடி மாமி சட்டி போட்டு மாமி சட்டி விட்டு மாமி சட்டி டேய் அவ அரிக்கேன் சட்டி போயிட்டா. யார் சொல்லியோ சட்டி எடுத்துடா. அவனை எடுத்து பிடிங்க, அவனை எடுத்து பிடிங்க. அவளை விடக்கூடாது. என்ன நீ என்ன சப்போர்ட்டா சப்போர்ட்டா சப்போர்ட் பண்ணமா போட்டு அகத்துக்காரி சட்டிய அது எப்படி பண்றது? எப்படி போட்டா? எப்படி போட்டா? ஒரு ஊர்ல கூட நம்ம அரிக்கி கட்டி கொடுக்க மாட்டாங்க. அது அவன் செஞ்சு காட்டுறாங்க. இங்க போங்க. என்ன போட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல மாமே,
நல்லா காய் கொடுக்கலாம். அவ கை அவ கையில கொடுக்கலாம். நம்ம ஒரு ஊர்ல கூட அரிக்கி வச்சு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கிடைச்சிக்க மாட்டேங்குது. அம்மா இது என்ன செய்வேன்? என்ன செய்ய வேண்டும்? அப்படியே அப்படியே குழப்பி அப்படியே ஊத்து. முடியா? ரெண்டு பேரும் என்ன ரகசியம் பண்ணிட்டு இருக்கு ஏன் கொண்டு முடியாது அதுக்கு என்னடியம்மா? என்ன பண்ற? அப்படியே பண்ணு. என்ன முத்தியா? கட்டா திமுறையில 5 மணிக்குள்ள ஒரு கொலை. அது இவனா தான். சும்மா இல்ல. என்ன நீங்க கொடுக்கற இடம்? மாமி நீங்க சாடி போடுங்களா? அதெல்லாம் இப்ப மணி நீங்க 4. சாடி போடுங்க பாருங்க. திருவாரூர் பெரிய கோயில் யானை போடு பாரு. ஆனா பாரு நான் போக்கிரிக்கு போக்கிரி ரசம் பக்கத்தில பட்டில ரசம் போக்கிரிக்கு போக்கிரி ரசம் பக்கத்தில பட்டில ரசம் எனக்கு நல்லானடா உனக்கு கொண்டாடி எனக்கு நல்லானடா இந்த போடுங்க போய் நீங்க வீட்டுல லட்சுமி வீட்டுல தங்கணும். இங்கிருந்து பறந்து கிளம்பி போயிடும். இல்ல சிவா, அந்த மாதிரி போடாதீங்க. சிவா, எத்தனையோ அம்மா தானம் போட்டுட்டு இந்த மாதிரி இல்லடா. இந்த மாதிரி போடலடா கையில வாழை தூக்கிட்டு போட்டது. சந்த சமது சந்தனம் அணிந்த கைகளா சாந்த சம்பது சந்தனம் அணிந்த கைகளா இப்ப சங்கத்தலிக்க தலைவிதையும் பார்வல் இடத்துல சீக்கிரமா மாமி வரல வந்து மாமி வரல. ஆளுக்கு தகுந்த மாதிரி தானே போடணும். என்னடா இது அது வரல மாமி வரல. தாத்தா வளர்த்து இல்ல ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்க்கலாம். இது வந்து உஞ்சார். என்னடி என்ன எதுல நம்ம கொட்ட போற எவ்வளவு குணா போட்டுருக்கு அது மல்லா இருக்கு இல்லையா டேய் சரி எங்க அந்த புளிய காணோம். என்னடி நல்ல மல்லாட்டி படம் தான் தெரியும் மல்லாட்டு ஒண்ணுக்கு ஒருல ஒண்ணாத்துறா எங்க இங்க போகுது. பாத்து பொறுமையா ஏய் ஆயா. ஏய் அப்போ. கஷ்டப்படுறவனுக்கு தான் அது தெரியும் சரி சரி. புரியுதா என்ன குட்டே கொட்டையில பாருங்க சீக்கிரம் ஏய் நெல்ல கொட்ட வச்சு பாத்து இல்ல நெல்ல கொட்டும் போது கீழே கொட்டாம பார்க்க சொன்னாடா கீழே கூட ஒரு பொருட்காட்சியா நெல்ல கொட்டா கொட்டையில பாருங்க. நெல்ல கொட்டையில ஏய், அது பெரிய பொருள் காட்சி. தெரியாதா? கொஞ்சமா கொஞ்சமா அப்பா. கூட வகை இந்தாங்க. போடுங்க போடுங்க. ஐயோ யா யா யா. போச்சுடா பூட்டியா அம்மா அம்மா எனக்கு ஐயோ அம்மா எனக்கு தாத்தா வந்து ஆடுறா. அம்மா எனக்கு தெரியாதும்மா எனக்கு இது என்ன பண்றதுன்னு தெரியாது. நல்லா புடிச்சுக்க புடிச்சிட்டியா என் காலில் போட்டேன் விரதம் மூடுது என் தலையில போட்டு கிட்னி சேதம் நிக்கு கை நீட்டி சொல்லுங்க ஏய் நிக்கு ஏய் யாரு நிக்கு ஏய் நீ நீட்டி சொல்லுங்க பார்த்து போட்டு இருக்கிறீ இல்ல நீங்க நீங்க சித்திரமே சுத்தடி ஏய், என் சிந்தை மயங்கு எப்ப
சிறகு சம்பா நெல்லு கொத்தி நான் சொல்லி சமைச்சிருக்கேன் மாமா சொல்லி சமைச்சிருக்கேன் சிறகு மாமா சாரடிக்கு நான் சமைச்சிருக்கேன் மாமா ரசம் வச்சிருக்கேன் சாப்பிட வரதுல இந்த தொகுப்பு வருகிறேன் மாட்டு பழக்க போடுற தம்பி அண்ணா குத்துரு. டேய், தமிழ்ல அரிசி வேணும், பிரிச்சு. அரிசி வாங்கி வச்சுக்கூடாது. சரிங்க ஆ ஒரு கையாலே பழமுதும் கொண்டிருந்து கையிலோக இரு கையால நெல்லி கொத்த எந்த தலை விதிவசமோ ஒரு கையால பழமுதும் கொண்டிருந்து கைகள் நோக ஒரு மகனை வைத்திருந்தேன் உலகம் அதை அம்மா என்று அருமை மகன் கானகத்து 60 ஆண்டு விட்டார் அடே சந்தி வா. எங்க இருந்து கிடக்கிற ஓட்டமா ஓடி போய் உடைய குழந்தை காலில் கைத்தை கட்டி இடித்தெறிவியோ, எரிப்பியோ, புலம்பியோ, எனக்கு தெரியாது. சிவசிவா பொழுது புலம்புது அப்படியே இல்லையே 1000 போய் சொல்றது காரியம். ஏண்டியம்மா போறச்ச மாடங்கள் துறை திருமலைக்கு ஏற்றி வச்சுட்டு போ சீக்கிரம் அகத்துக்கு வந்து சேரணும் இல்லைன்னா 1000 போய் சொன்னது சமம் சிவசிவா சீக்கிரமா வாடி வந்து விளையாடணும் ஒரு விளக்கு திருவிளக்கு ஒற்றை மகன்